ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் யூனோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிபோனக்கி சீரிஸ் யூஸிங் டூ வைல் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டூ வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபிபோனக்கி அப்படின்ற கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறோம். எப்போதுமே லாஜிக் வந்து மெயின் மெத்தட்குள்ளே தாங்க எழுதணும். ஏன் அப்படின்னா ப்ரோக்ராம் மெயின் மெத்தட்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ டூ வைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூன்னு போட்டாலுமே உங்களுக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் காட்டும் டூ வைல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி. ஸோ இந்த செலக்ட் பண்ணி என்ட்டு கொடுத்தீங்கன்னா லூப் வந்து பிரிண்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸே இதுதாங்க டூ வைல்க்கு. ஸோ டூன்னு சொல்லி ஒரு பிளாக் கொடுத்துருவீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் கண்டிஷன்ஸே நம்ம கொடுப்போம். அப்போ நீங்க கேட்கலாம், ஸோ ஒரு லூப் அப்படின்னா 3 இருக்கும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், ஐட்ரேஷன். அப்போ கண்டிஷன் நம்ம இங்க கொடுத்துருவோம். சரி, இனிஷியலைசேஷனோ ஐட்ரேஷனோ எங்கெங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா வெரி சிம்பிள். அவுட் சைட் த லூப் நம்ம இனிஷியலைசேஷன் பார்ட் கொடுத்துருவோம். இன்சைட் த லூப் நம்ம என்ன லாஜிக் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக ரன் ஆகணும் அப்படின்றது கொடுத்துருவோம். அண்ட் தென் கண்டிஷன் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஐட்ரேஷன் அப்படின்றது இன்சைட் த லூப்லேயே நம்ம சொல்லிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு ஃபார் பேஸ் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ நம்ம இங்கே என்ன இனிஷியலைஸ் பண்ணமோ அதே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு கவுண்ட் வந்துன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஸ்டார்டிங்கில் 1னும் எண்டிங் 10னும் கொடுத்துருக்கேன். ஃபிபோனக்கி சீரீஸில் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 0ல ஆரம்பிச்சு 1 0 1 1 2 3 5 8 இந்த மாதிரி சீரீஸ் போயிட்டே இருக்கும். ஸோ n1 n2 ஆட் பண்ணால் எனக்கு இந்த தேர்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ அடுத்து வர ஃபார்ம் ஆகிற நம்பர் வந்து ப்ரீவியஸ் 2 நம்பரோட அடிஷன். ஸோ 1 + 1 2ன்றது கிடைக்கும். 1 + 2 3ன்றது சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதாங்க ஃபிபோனக்கி. ஸோ ஒரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இனிஷியலாக நம்பர் 1 0 ஆகும், நம்பர் 2 1 ஆகும் எடுத்துப்பேன். அப்போ எனக்கு நம்பர் 3 வந்து 0 நம்பர் 1ம் நம்பர் 2ம் ஆட் பண்ணால் நம்பர் 3 கிடைச்சிரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்பர் 2ஐ நம்பர் 1க்குனும் நம்பர் 3ஐ n2க்குமே கொடுத்துட்றேன். ஸோ அப்படியே நம்ம கொடுக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியலைசேஷன் பார்ட் அப்படியே கொடுத்துருங்க. ஸோ அவுட் சைட் த லூப் நம்ம இனிஷியலைசேஷன் கொடுத்துருவோம். அப்போது கண்டிஷன் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ஸ்டெப்லையுமே வந்து இந்த கண்டிஷன் தான் செக் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டிஷன்ற இடத்துல கொடுத்துருவோம். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து நான் இங்கே கவுண்ட் 1ன்னு சொல்லி நான் வெளியவே கொடுத்துட்டேன். இனிஷியலைசேஷன் பார்ட், கண்டிஷன் பார்ட். ஸோ ஐட்ரேஷன் வந்து இன்சைட் த டூ லூப்புக்குள்ளே கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன லாஜிக் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடணும். ஸோ சிஸ் அவுட் n1 வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிடுவோம். ப்ளஸ் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இனிஷியலாக எனக்கு டூவில் பார்த்தீங்க அப்படின்னா n1 வந்து 0 மட்டும்தான் இருக்குது. ஸோ லூப் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி 10 டைம்ஸ் வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். ஸோ இங்கே ஒரு தடையுமே நம்ம வந்து இந்த லாஜிக் வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணல. n2ல் இருக்கிறத n1க்குனும் n3ல் இருக்கிற டேட்டாவை n2க்குன்னு நம்ம கொடுப்போம். ஸோ அதையுமே நான் இன்சைட் த லூப்புக்குள்ளேயே கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா n1. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு int n3 ஈக்குவல் டு n1 ப்ளஸ் n2ன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஸோ இப்போ n1 n2 0 + 1 அப்படின்றது 1ன்னு சொல்லி n3க்கு சேவ் ஆகிடும். ஸோ அடுத்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n2ல் இருக்கிற டேட்டாவை n1க்கு கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பில் என்னோட n2ல் இருக்கிற டேட்டா இப்போ n1க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா n2 எம்டி ஆகிடும். அதனால் n3ல் இருக்கிற டேட்டாவை நான் n2க்கு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஸோ இனிஷியலைசேஷன் இங்கே சொல்லிட்டோம், கண்டிஷன் இங்கே கொடுத்துருவோம், ஐட்ரேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருவோம். ஸோ ஒரு ஸ்டெப்லையுமே மாறினதுக்கப்புறமா கண்டிப்பாக என்னோட கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ +1 ஆகணுன்றதுக்காக கவுண்ட் ++ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ கவுண்ட் ++ தான் ஒன்றும் இல்லைங்க, கவுண்ட் வந்து +1 தான் ஆகும். ஸோ எப்போல்லாம் எனக்கு இந்த மாரி நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்போ வந்து எனக்கு கவுண்ட் வந்து 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கவுண்ட் வந்து இனிஷியலாக 1லேருந்து 2ஆக மாறிடும். ஸோ இப்போது டூவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் கண்டிஷனே செக் பண்ணுவாங்க.
ஏன் அப்படின்னா அவுட் சைட் த டூ லூப்புக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ கவுண்ட் வந்து 2-ஆக இருக்கும். 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 பார்ப்பாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அகெயின் வந்து டூ லூப்பில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாரி எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெப்லையுமே வந்து ஐட்ரேஷன் நடக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்க. ஸோ எனக்கு 0லேருந்து 10 டிஜிட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும். 1 2 3 இந்த மாரி 10 கவுண்ட் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். இங்க நம்ம இப்போ சப்போஸ் எண்ட் வந்து 10 கொடுக்காம 15 கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 15 டிஜிட் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி நமக்கு எத்தனை இது வரைக்கும் வேணும்னு சொல்லி கவுண்ட் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.